வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்னன்னா, அண்ணா, உங்களுடைய திராட்சை விதை கேப்சியூல் மருந்தை அமேசானில் ஆர்டர் செய்து வாங்கினேன். கேப்சூல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட வேண்டும்? சாப்பாட்டுக்கு முன்னா அல்லது சாப்பாட்டுக்கு பின்பா? சீக்கிரம் பதில் சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அமேசான்லேயும் ஆதவன் பார்மா மருந்துகளை அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். நேரடியாக சந்திக்க முடியாதவங்களுக்கு அமேசானில் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியிலே நீங்கள் வாங்கிக்க முடியும். திராட்சை விதை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஆண்களுக்கு ஏற்புடைய ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே ஆண்கள் அந்த அடாலசன்ஸ் பீரியடில் இல்லை மேரேஜுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா நெறிஞ்சிமுள் அண்டு திராட்சை இதை ரெகுலராக எடுக்கலாம். இல்லை நார்மலாகவே நீங்கள் எடுக்கிறது அப்படின்னா கோகிலாக்ஸா என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி சாப்பிட்லாம். ஓரிதழ் தாமரை எடுத்துக்கலாம். சரியா? நெறிஞ்சிமுள் எடுத்துக்கலாம். திராட்சை விதை எடுத்துக்கலாம். அந்த நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ மேரிட்டலாக, அதாவது மேரேஜுக்கு முன்னாடியே உங்களை ஒழுங்கு பண்ணக்கூடிய அற்புதமான உணவு சார்ந்த மருந்து அப்படின்னு நாம் சொல்லலாம். திராட்சை விதையை பாதுகாக்கக்கூடியது. டெய்லி ஒரு 100 கிராமில் இருந்து 1/4 கிலோ அளவுக்கு நல்ல விதையோடு இருக்கிற திராட்சையை நீங்கள் நல்லா ஜூஸாக போட்டு அதை ரெகுலராக சாப்பிட்டாலே போதும். விதைகள் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது. இன்றைக்கெலாம் நம்ம நிறைய பார்க்குறோம். பயாப்சி விதையில் ஏதாவது திடீர்னு ஒரு கட்டி வருது, இல்லை ரத்த கசிவு வருது. பயாப்சி எடுத்து பார்த்தா விதை கேன்சர்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வாழ்வியல் சார்ந்த மாற்றம், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஸோ எப்போ தூங்குறான், எப்போ எழுந்திருக்கிறான், முறையான ஓய்வும் கிடையாது, முறையான உழைப்பும் கிடையாது, முறையான உணவும் கிடையாது. இவன் முறையாக ஒரு மாமனாகவும் ஒரு பிள்ளைக்கு இருக்க மாட்டேன்றான். எதுவுமே முறையில்லாதப்போ இவன் எப்படி முறை மாமனாவான், இவன் எப்படி இவனுக்கு கல்யாணம் ஆகும்? இப்படி தானே போகுது. ஒரு முறை வேணும்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கெலாம் நிறைய 90s கிட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். பொண்ணே கிடைக்க மாட்டேனுது. இனிமேல் ஏஐயில் செஞ்சால் தான் உண்டு. ஆமாம், ஏஐயில் இவனே உருவாக்கிடுவான். இப்போ அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் அவனுக்கு பிடித்தமான காதலியை அவன் உருவாக்கிட்டான். அவன் காலிங் பெல்லை அழுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்கும். வாங்க மாமான்னு சொல்லி ஏஐ சொல்லும். அழகாக ஒரு சிரிப்பு. அதை பார்த்துக்கிட்டே உள்ளே வருவான். ஆமாம். அப்புறமா வேறு வேலையெல்லாம் இவன் கையடிக்க உட்காந்தான்னு வைங்க, ஆமாம் ஆமாம்மா அப்படித்தான் நல்லான்னு சொல்லி ஏஐ சொல்ல அவன் அடிப்பான். ஆமாம், அங்கே ஒரு சவுண்டையும் ஏஐயிலே கொடுத்துருவான். ஒரு பெண்ணு முணங்குற மாதிரி ஏஐயில் கொடுத்துட்டு இவன் அங்கே நல்லா கையடிப்பான். இவன் கையடிக்க கடைசியில் வர்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாம்மா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏஐ சொல்லும். சரியா? இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். உலகம் முழுக்க சைக்கோசிஸ் நிறைய பேர் உருவாகிடுவான். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், என் பொண்டாட்டியை பார்க்கணும், அவளோட போய் செய்யணும் அப்படிம்பா. ஆனால் அவன் தான் செய்வான். அங்கே போய் செய்யலாம் முடியாது. ஏஐலாம் பண்ண முடியாது. டிவியிலே போட்டு உரச முடியும்? டிவியில் பெயிண்ட் அடிக்க முடியாதுல்ல? மானிட்டரில் அடிக்க முடியுமா? முடியாதுல்ல? ஆனால் அது பேசும். அது பேச இவன் அடிப்பான். இதெல்லாம் நடக்கும். உலகம் முழுக்க பெரிய சைக்கோசிஸ் உருவாயிரும். நிறைய பேர் கல்யாணமே பண்ண மாட்டான். அப்புறமா சொல்லுவோம், ஒரு காலத்தில் எங்கள் முன்னோர்கள்லாம் குழந்தை குட்டியோடு வாழ்ந்தாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு முரண்பாடான சிந்தனை வராமல் இருக்கணும்னா முதல்ல விதை ஆதாரம் இருக்கணும். நான் சொல்லுவேன், கீழே தொங்கும் இதயம் ஆண்களுக்கு விதைகள். எப்படி ஒரு இருதயத்தை நாம் பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி விதைகளை ஒழுங்காக பாதுகாக்கணும். விதைகளை பாதுகாக்கக்கூடிய சில உணவுகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிட கற்றுக்கணும். சரியா? திராட்சைன்றது இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான நமக்கு அற்புதமான ஒரு கொடைன்னு சொல்லலாம். அதை விதையோடு சாப்பிடணும். கிரேப் சீட்லாம் மேலை நாடுகளில் நிறைய ரிசர்ச் பேப்பரில் சப்மிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஆன்டி கேன்சர் ட்ரக். முதல்ல கேன்சர் வராமலும் அதை பாதுகாக்கும். ஸோ விதை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 40 வயசுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு பிரச்சனையே ஆண் உறுப்பு சார்ந்தது, விதைகள் சார்ந்தது தான். அதை ஒழுங்காக நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ அப்போ இந்த விதை, திராட்சை விதையை ரெகுலராக ஒரு 1 கிராம் அளவுக்கு எல்லோருமே சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு நார்மலாக சாப்பிட்லாம். ஏஜ் கேட்டகரி அடிப்படையில் நீங்கள் திராட்சையை சாப்பிட்லாம். ஸோ திராட்சை ஜூஸ் எடுங்க. எடுக்க முடியாதவங்க
அழகாக வந்து அமேசானில் வந்து ஆதவன் பார்மா தரக்கூடிய திராட்சை விதை கேப்சூலை நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ வந்து வயது அடிப்படையில் பார்க்குறப்ப காலையில் 2 இரவு 2 நார்மலாகவே சாப்பிட்லாம். ஸோ ரெகுலராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாயு கோளாறு இருக்காது, விதை வாயு பிரச்சனை இருக்காது, விதையில் வலி வராது, மிக அற்புதமாக வந்து அது வேலை செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல விதையை வந்து நல்லா சுத்தி செய்யும். விதைகளுக்குள்ள கட்டி, கலலை, சிஸ்டிக் கண்டிஷன், செப்டிக் கண்டிஷன், கால்சிஃபிகேஷன் இப்படி எது இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து திராட்சை விதைக்கு உண்டு. ஸோ ரெகுலராக வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்ட பிறகு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றப்ப அது டைஜஸ்டிவாகவும் வேலை செய்யும், கார்பினேட்டிவாகவும் வேலை செய்யும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பியூரிஃபிகேஷனுக்கும் வந்து அது வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து இரவு உணவு முடித்த பிறகு ரெகுலராக 2 6 மாத காலம் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்லாம். இல்லை வந்து காலையில் 2 இரவு 2 போட்டுக்கிட்டு ஒரு 3 மாதம் வந்து தொடர்ந்து சாப்பிட்லாம். ஸோ மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி. ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27, கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107. நியர்பை SRS Travels. ஃபோன் 04448593187, 8124676667, 8124976667 for appointment. Dr. Arun Chinnaya Camp. Contact number 86084 for online consultation India and overseas. 812407 667, 812417 7667, 812467 667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு. ஃபோன் 04448593187, 812467 812497 667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.